பிரிட்டன், வேல்ஸ் ஆகிய 2 நாடுகளில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக முஹம்மது என்ற பெயர் தான் வைக்கப்படுவதாக அந்த நாட்டுடைய புள்ளி விபர திணைக்களம் ONS தெரிவித்திருக்கிறது. இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். உலகத்தில் அதிகமாக ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்படக்கூடிய பேர் எதுன்னு கேட்டால் முஹம்மது என்று தான் 190% சொல்லுவாங்க. ஆனால் பிரிட்டன், வேல்ஸில் இந்த பேர் 2வது இடத்தில் தான் இருந்தது. நோவா என்ற பேர் தான் அந்த 2 நாடுகளில் அதிகமாக ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் 2023 முதல் நோவா என்ற பெயரையும் பின்னுக்கு தள்ளி முஹம்மது என்ற பெயர் முதலிடத்தை பிடித்திருப்பதாக அந்த நாட்டு புள்ளி விபர திணைக்களம் ONS தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. 2022 வருடம் நோவா என்ற பெயரை 4586 ஆண் குழந்தைகளுக்கும், முஹம்மது என்ற பெயரை 4177 ஆண் குழந்தைகளுக்கும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த வருடம் 2023 நோவா என்ற பெயர் 4382 ஆண் குழந்தைகளுக்கும், முஹம்மது என்ற பெயர் 4661 ஆண் குழந்தைகளுக்கும் வைக்கப்பட்டிருப்பதாக ONS தெரிவிக்கிறது. இந்த அடிப்படையில் பிரிட்டன், வேல்ஸில் முதல் 5 இடத்தில் இருக்கும் ஆண் குழந்தைகளுடைய பெயர்களை பார்த்தா, முதலாவது இடம் முஹம்மது 4661 ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது இடம் நோவா 4382 ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது இடம் ஒலிவர் என்ற பெயர், இது 3556 ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது இடம் ஜோர்ஜ் என்ற பெயர் 3494 ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 5வது இடம் லியோ என்ற பெயர் 3416 ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு வைக்கப்படக்கூடிய பெயர் பட்டியலை பார்த்தா ஒலிவியா என்ற பெயர் தான் தொடர்ச்சியாக முதலிடத்திலே இருக்குது. இந்த ஒலிவியா என்ற பெயர் 2906 பெண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது இடத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பெயர் எமெலியா என்ற பெயர். 2663 பெண் குழந்தைகளுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது இடம் ஈஸ்லா என்ற பெயர், 2337 பெண் குழந்தைகளுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது இடம் லில்லி என்ற பெயர், இது 2290 பெண் குழந்தைகளுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 5வது இடம் ஃபேரியா என்ற பெயர், 2086 பெண் குழந்தைகளுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தில் அதிகமாக எப்படி ஆண் குழந்தைகளுக்கு முஹம்மது என்ற பெயர் வைக்கப்படுதோ, இதே போல பிரிட்டன், வேல்ஸ் போன்ற முக்கியமான நாடுகளிலையும் தற்பொழுது முஹம்மது என்ற பெயர் தான் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக வைக்கப்படுவதாக அந்த நாட்டு புள்ளி விபர திணைக்களமே தெரிவித்திருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம், அந்த 2 நாடுகளில் இஸ்லாமிய மார்க்கமும் முஸ்லிம்களும் வளர்ச்சி அடைந்ததின் காரணமாக அவர்கள் அதிகமாக இந்த முஹம்மது என்ற பெயரை தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.